அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் நெசசி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 38th பொசிஷன்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது யாருன்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல இந்தியா வந்து 38th பொசிஷன்ல இருக்காங்க. சுவிட்சர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சரியா? அடுத்தது, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருந்ததி ராய் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா இந்த புக் ரிலேட்டடா சரௌண்டிங்கா நிறைய கான்ட்ரவர்சி, லைக் வந்து இந்த புக்கோட கவர் பிக்சர்ல வந்து ஒரு ஸ்மோக்கிங் விமன் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஜி 2024ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 109. சரியா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல டபுள் டிஜிட் ஸ்கோரை வந்து எடுத்திருக்கோம். என்ன ஸ்கோர், என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 99. ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 99 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சைல்டு மேரேஜ் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமா இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 6.3% வந்து சைல்டு மேரேஜ் இருக்கு. சரியா? இருக்கிறதுலே கம்மி எங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 0.1%. சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.